உங்க ஸ்டாஃபுக்கு நீங்கள் அறிவை கொடுக்க வேண்டும், ஆற்றலை கொடுக்க வேண்டும், வளர்ச்சியை கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தீங்கன்னா உங்க டீம் எப்படிப்பட்ட டீமா இருக்கும்னா வாவ் டீமா இருக்கும். எல்லாரும் என்ன ஆசைப்படுறாங்க? ஒரு வாவ் கம்பெனி நடத்தணும்னு ஆசைப்படுறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒரு வாவ் கம்பெனியை யாரால நடத்த முடியும்னா அதோட மேனேஜிங் டைரக்டரா இருக்கிற நீங்க வாவ் பர்சனா இருக்கணும். அது என்ன வாவ் பர்சன் அப்படின்னா, பாருங்க கேஜிஎஃப் படத்துல ஒரு டைலாக் வரும், ஒரு சூப்பர்பான டைலாக். உனக்கு பின்னாடி 1000 பேர் இருக்காங்கன்ற தைரியம் உனக்கு இருந்தா உன்னால ஒரு போர்ல தான் ஜெயிக்க முடியும். அதே 1000 பேருக்கு நீ முன்னாடி இருக்கிறன்ற தைரியம் வந்துச்சுன்னா உலகத்தையே ஜெயிக்கலாம். உங்க கம்பெனியில இருக்கிற ஸ்டாஃப் எல்லாம் இந்த நிறுவனத்துக்கு ரஃபி தலைமை ஏத்து நடத்துறாரு, இந்த நிறுவனத்தை ஷவுகத் தலைமை ஏத்து நடத்துறாரு. அப்ப இது ஒரு உன்னதமான நிறைய உழைக்கணும், ஜெயிக்கணும் சார். முதல்ல இந்த வெறுத்தனமா உழைக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படியெல்லாம் பேசுறது நிறுத்து. அப்புறம் எப்படி சார் முன்னேறது? ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி என் ப்ராடக்ட் வாங்கு வாங்குன்னு கெஞ்சி கெஞ்சி விக்கிறது ஹார்ட் ஒர்க். அதே கஸ்டமருக்கு என்ன வேணும்னு தெரிய வச்சு அவனே அதை வாங்க வைக்கிறது ஸ்மார்ட் ஒர்க். அந்த கன்சியூமரை முழுசா புரிஞ்சுக்கணும்னா சேல்ஸை விட மார்க்கெட்டிங் தான் முக்கியம். எனக்கு இதெல்லாம் புரியுற மாதிரியும் புரியாத மாதிரியும் சார்.